ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். 2ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்துள்ளார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன், கேது, புதன் அமர்ந்துள்ளார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்துள்ளார். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல பலன் தான், ஒன்றும் கெடுதல் தரமாட்டார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்லதுதான். இது ஒன்றும் பெரிய கெடுதல் உங்களுக்கு. அது ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு நல்லதே செய்வார். சுக்கிரனால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, இதையெல்லாம் சுக்கிரன் பெரிதாக உங்களுக்கு தரமாட்டார். சுக்கிரன் நல்ல பலனை உங்களுக்கு தருகிறார். இவர் 7ஆம் பார்வையாக விரயத்தை 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயத்தையும் பெரிய விரயங்கள் உங்களுக்கு இருக்காது, நஷ்டங்களையும் பெருசாக தரமாட்டார். அடுத்து 2ஆம் இடத்தில் சந்திரன், இவர் 2, 3, 4 இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம். 2ஆம் இடத்தில் சந்திரன் அவ்வளவு நல்லது கிடையாது. அவர் உங்களுக்கு சில பண கஷ்டத்தையும் தொந்தரவுகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் தருவார். 3ஆம் இடம் சந்திரன் நல்லதே. இவர் 3ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு நல்லது தருவார். 4ஆம் இட சந்திரன் உங்கள் தாய்க்கு சிறிது கஷ்டங்களையும், வண்டி வாகன சந்திரன் 4ஆம் இடத்தில் அவ்வளவு நல்லது கோச்சாரப்படி தரமாட்டார்கள். சந்திரன் நல்லதும் கெட்டதும் இந்த வாரம் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இவர் 12ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 7 குடையவன், 12 குடையவர். இவர் உங்களுக்கு என்னன்னா வீட்டில் உங்கள் மனைவி வகை பிரச்சனைகள், சில அவருடன் வாக்குவாதங்கள், தொந்தரவுகள் இருக்கும். 2இல் செவ்வாய் நல்லது, சண்டைகள், குடும்ப பிரச்சனைகளும் அதிகமாகவே இருக்கும். 12 விரயங்களும் இருக்கும். இவர் சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சில கஷ்டங்களை அந்த அதிபதி அவர் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய ஒரு துன்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. இவருக்கு எந்த பார்வையும் சுப பார்வை இல்லாததால் உங்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் பகவான் ஒரு நல்ல பலன் அதிகமாக வழங்க மாட்டார். அடுத்தது சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக இருப்பதால், இவர் குரு பார்வையுடன் இருப்பதால் ஓரளவுக்கு நல்ல பலன். இவர் புத்திர வகையில் சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை தவிர்த்து விடுவார். குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு புத்திரர் வகை தொல்லைகள் இருந்தாலும் பெரிய சிரமங்கள் தரமாட்டார். 5ஆம் இட சூரியன் உங்களுக்கு நல்லதே. சூரிய பகவான் குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். புதன் உங்களை 2, 5 குடையவர். இவர் நல்ல விதமாக அமர்ந்துள்ளார். புதன் அங்கு ஆட்சி உச்சமாக 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது உங்கள் புத்திரரால் உங்களுக்கு சில கஷ்டங்களும் நஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது அவமான விஷயங்கள் உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு நடக்க இருக்கும். குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு அதை தவிர்த்து விடுவார். குரு பகவான் உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திரர்களால் வரும் தொல்லைகள், அவமானங்கள் உங்களுக்கு இருக்காது. புதன் 2ஆம் இடம் நல்ல வருமானத்தையும் கஷ்டத்தையும் இல்லாமல் பார்த்து கொள்வார். நல்ல வருமானம் தருவார். குடும்ப பிரச்சனைகளையும் தவிர்த்து விடுவார். அடுத்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், நான் முதலிலே கூறிவிட்டேன், அவர் நல்லதே செய்கிறார். சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது நல்ல பலன். தொழில் வகையில் சுமாரான தொழில் தான், உங்களுக்கு பெரிய லாபங்கள் எல்லாம் இருக்காது. இது எந்த சுபகிரக பார்வைகளும் இங்கு கிடையாது. ஆனால் சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஒரு பெரிய நல்ல தொழில் வகையில் ஒரு மந்தமான சூழ்நிலையே உங்களுக்கு இருக்கும். இது நான் சொல்லும் பலன்கள் அனைத்துமே எல்லோருக்குமே, தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் அனைவருக்குமே இது பொருந்தும். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். இது அனைவருக்குமே பொருந்துமாறு தான் நான் கூறுகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டு எனது ராசி பலனை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிக நல்ல பலன். கேது 5ஆம் இடத்திலிருந்து அவர் ஒன்றும் பெரிதாக உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு பெரிய நஷ்டம். 5ஆம் இடத்தில் கேது ஆகாது. ஆனாலும் குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு பெரிய தொந்தரவு தரமாட்டார். ராகு 11இல் இருப்பதால் உங்களுக்கு தனலாபம், பொருள் வரவு அனைத்தையும் வழங்குவார். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திரு விஷ்ணு பகவானை வேண்டி வணங்க உங்களுடைய கஷ்டங்களை, நஷ்டங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நன்றி. சுபம்.